இந்தியாவின் நவீன பொருளாதார சிற்பியும் அந்நாட்டின் முன்னாள் பிரதமரும் தனது நேசத்துக்குரிய நண்பருமான டாக்டர் மன்மோகன் சிங் மறைந்தது குறித்து தாம் கவலை அடைந்திருப்பதோடு அவர் என்றும் தனது இதயத்தில் நீக்கமர நிறைந்த அற்புதமான மனிதர் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புகழாரம் சூட்டினார். பொருளாதார சீர்திருத்தங்களை செய்த அந்த தலைவரை பற்றிய பல்வேறு குறிப்புகள், கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள் நிச்சயமாக நிறைய இருக்கும். பிரதமராக பதவி வகித்த காலத்தின் உலகின் முக்கிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருமாற்றம் காண்பதற்கு அவர் அளப்பரிய பங்கை ஆற்றியிருப்பதை மறுக்க முடியாது என அன்வார் வர்ணித்தார். 1990ஆம் ஆண்டுகளில் நாங்கள் இருவரும் நிதி அமைச்சர்களாக பணியாற்றிய போது பொருளாதார சீரமைப்பு கொள்கைகளின் தொடக்க ஆண்டுகளை நேரில் பார்க்கும் அரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஊழலுக்கு எதிரான போரில் நாங்கள் தீவிரமான உறுதிப்பாட்டை பகிர்ந்து கொண்டோம். ஒரு பெரிய வழக்கின் முடிச்சை அவிழ்ப்பதில் கூட நாங்கள் ஒத்துழைத்தோம். அப்படிப்பட்ட நண்பராக விளங்கி டாக்டர் மன்மோகன் சிங் காலமானார் என்ற செய்தி தனக்கு பெரும் வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது என அன்வார் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் தெரிவித்தார். என்னை பொறுத்தவரை டாக்டர் மன்மோகன் சிங் வித்தியாசமான மனிதராக திகழ்ந்தார். மறுக்க முடியாத நேர்மையானராகவும் உறுதியான பிடிப்பு உள்ள அரசியல்வாதியாகவும் அவர் விளங்கினார். அடுத்து வரும் தலைமுறைக்கு ஊக்கமளிக்கும் பாரம்பரியத்தை விட்டுச் செல்லக்கூடிய மனிதராக அவர் விளங்கினார். தன்னை பொறுத்தவரை அவர் எல்லாவற்றிலும் இன்னும் அதிகமாக இருப்பார். பலருக்கு இது தெரியாது. நான் மலேசியர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. தாம் சிறையில் இருந்த ஆண்டுகளில் செய்ய முடியாத கருணையை அவர் செய்ய முன்வந்தார். இது அரசியல் ரீதியாக கற்பனை செய்ய முடியாதது என்றாலும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். எனது பிள்ளைகளுக்கு, குறிப்பாக எனது மகன் இசானுக்கு கல்வி உபகார சம்பளம் வழங்க மன்மோகன் சிங் முன்வந்தார். அவரது அந்த கருணை வாய்ப்பை நான் நிராகரித்திருந்தாலும் அவரது மனிதாபிமானத்தையும் பெருந்தன்மையையும் அச்சம்பவம் எனக்கு உணர்த்தியது. நான் சிறைவாசம் அனுபவித்த அந்த இருண்ட நாட்களில் எனக்கு ஒரு உண்மையான நண்பராக அவர் இருந்தார். அமைதியான பெருந்தன்மையின் இத்தகைய செயல்களால் தனது இதயத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் என்றும் நிலைத்திருப்பார் என தனது முகநூலில் அன்வார் இப்ராஹிம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். டிக்டாக்கில் குரங்குகளை கொல்லும் விஷத்தை விற்பதாக ஒரு வியாபாரிக்கு எதிராக போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. மலேசிய விலங்குகள் நல சங்கம் சார்பில் காஜாங் போலீஸ் தலைமையகத்தில் அப்புகார் செய்யப்பட்டது. அண்மையில் கூட குரோடெக்ஸ் என்ற பெயரிலான அவ்விஷத்தை விளம்பரம் செய்யும் வீடியோவை அந்நபர் டிக்டாக்கில் பதிவேற்றியதாக அச்சங்கத்தின் தலைவர் முகுணன் சுகுமாரன் கூறினார். வீடமைப்பு பகுதி அருகே குரங்கு கூட்டத்தை நோக்கி விஷம் கலக்கப்பட்ட ஐஸ்கிரீம்களை அவ்வாடவர் வீசுவது வீடியோவில் தெரிகிறது. அப்பகுதி வாழ் மக்களை தொந்தரவு செய்து வரும் குரங்குகளை அழிக்க அதுவே சிறந்த வழி என்றும் அவர் கூறிக்கொள்கிறார். ஆனால் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அது குற்றமாகும் என முகுணன் சுட்டிக்காட்டினார். அவரின் அச்செயல் மனிதர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் என முகுணன் கூறினார். அவ்வியாபாரியின் செயல் மற்றவர்களுக்கும் ஒரு தவறான முன் உதாரணமாகிவிடும் என்பதால் போலீஸ் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். சாலை தடுப்பு சோதனையின் போது தப்பிச் செல்ல முயன்ற போலீஸ் வாகனத்தை மோதிய இரு குற்றவாளிகள் ஆரா டாமன்சாராவில் கைது செய்யப்பட்டனர். நேற்று காலை மணி 11:32 அளவில் புரோத்தோன் சத்ரியா காரில் பயணம் செய்த அவ்விருவரும் முன்னதாக மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவரை மோதினர். டமான்சரா பூச்சோங் எல்டிபி நெடுஞ்சாலையில் 16வது கிலோமீட்டரில் அந்த சந்தேக பேர்வழிகள் போலீஸ் சோதனையின் போது தப்பிச் செல்ல முயன்ற போது இந்த சம்பவம் நடந்ததாக பத்தாலிங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷாலுன் நிசாம் ஜாஃபார் தெரிவித்தார். அந்த சந்தேக பேர்வழிகளை போலீஸ் ரோந்து காரில் இருந்த போலீஸ்காரர்கள் துரத்திச் சென்று ஜலான் PJU 1A ஆரா டாமன்சாராவில் கைது செய்தனர். அந்த காரில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 12.87 கிராம் ஷாபு போதைப்பொருள் மற்றும் மின் அதிர்வு கருவியும் பறிமுதல் செய்யப்பட்டது. காரை ஓட்டிய நபர் இதற்கு முன் போதைப்பொருள் உட்பட 16 பழைய குற்ற செயல்களில் சம்பந்தப்பட்டிருந்ததாக விசாரணையில் தெரியவந்தது. இரண்டாவது சந்தேக பேர்வழி இதற்கு முன் ஒரு குற்ற செயல் பின்னணியை கொண்டிருந்ததாக ஷாருல் நிசாம் கூறினார். விசாரணைக்காக அந்த 2 நபர்களும் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் தொடர்கதையாகி வரும் மிருகவதை சம்பவங்களில் புதிதாக பேராஸ் லாமாவில் நடந்துள்ள கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. டிசம்பர் 22ஆம் தேதி அங்குள்ள தோட்டம் ஒன்றில் தவறான பாதையில் புகுந்த ஒரே காரணத்திற்காக குட்டி என்ற நாயை அம்பெய்தி தாக்கியுள்ளனர். அதில் படுகாயமடைந்த நாய் துடித்துடித்து மாண்டதாக SAFM எனப்படும் கைவிடப்பட்ட விலங்குகளுக்கான மலேசிய சங்கத்தின் தலைவர் R. கலைவாணன் கூறினார்.
அச்சம்பவத்தை கடுமையாக கருதுவதாக கூறிய கலைவாணன் நேரில் பார்த்த சாட்சிகள் முன்வந்து விசாரணைக்கு உதவ வேண்டுமென கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்டோர் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களிலோ அல்லது கால்நடை சேவைத்துறையிலோ புகார் அளிக்கலாம். அப்போதுதான் விசாரணை நடத்தி தவறிழைத்தோருக்கு தக்க தண்டனை வாங்கித்தர முடியும் என்றார் அவர். பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டும் விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகள் தொடருவது வேதனை அளிக்கிறது. எனவே மிருகவதை குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வகை செய்யும் 2015 விலங்குகள் நல பாதுகாப்பு சட்டத்தின் 30வது பிரிவு முழுமையாக நடைமுறைக்கு வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அப்பிரிவின் கீழ் குற்றவாளிகளுக்கு 1 லட்சம் ரிங்கெட் அபராதமும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பேரா தைப்பீகில் மாதக்கணக்கில் தவணை பணம் செலுத்தாததால் மோட்டார் சைக்கிளை இழுத்துச் செல்ல வந்த பணியாளர்களுக்கு அதன் உரிமையாளர் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளார். மோட்டார் சைக்கிள் இழுத்துச் செல்லப்படுவதால் சினமடைந்த 40 வயது அம்மாது கண்ணிமைக்கும் நேரத்தில் பெட்ரோலை ஊற்றி அதற்கு தீ வைத்து விட்டார். நேற்று பிற்பகலில் பொக்கோ அசாம் ஜாலான் மஸ்ஜிட்டில் நிகழ்ந்த அச்சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தீ வைக்கப்பட்டதில் அந்த ஹோண்டா RSX மோட்டார் சைக்கிள் 80 விழுக்காடு அழிந்து போனது. தைப்பிங் தீயணைப்பு மீட்புத் துறையினர் வந்து தீயை அணைத்தனர். சம்பந்தப்பட்ட அப்பெண் நெருப்புடன் சதிநாச வேலையில் ஈடுபட்டதன் பேரில் விசாரணைக்காக கைதாகியுள்ளார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். LED விளக்கு விழாவில் சீன கொடியுடன் ராக்கெட் வடிவத்தை கொண்ட காட்சி அமைப்பை உடனடியாக நிறுத்தும்படி தங்காக் மாவட்ட மன்றம் உத்தரவிட்டது. புக்கெட் கம்பேர் பலநோக்கு மண்டபத்தில் நடைபெறும் இந்த விழாவை நிறுத்தும்படி உடனடியாக கேட்டுக்கொள்ளும் நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக தங்காக் மாவட்ட மன்றம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து புகார் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து சீன கொடியுடன் கொண்ட அந்த ராக்கெட் அமைப்பின் வடிவத்தை ஊராட்சி மன்ற ஊழியர்கள் அப்புறப்படுத்திவிட்டனர். மின் விளக்கு விழா கண்காட்சியின் போது சீன கொடியுடன் கொண்ட ராக்கெட் வடிவத்தை ஏற்பாட்டாளர்கள் நிறுத்தி வைத்திருந்தது குறித்து தங்காக் மாவட்ட மன்றம் புகாரை பெற்றிருந்தது. அவர்களது அந்த நடவடிக்கை உள்ளூர் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருந்ததோடு அவர்களது உணர்வுகளை மதிக்காமல் மற்றும் விழாவின் நிபந்தனையை பின்பற்றாமல் ஏற்பாட்டாளர்கள் செயல்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. அந்த கண்காட்சி முழுமையாக மூடப்பட்டதோடு அது தொடர்பான எந்த நடவடிக்கையும் தற்போது நடைபெறவில்லை என நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பில் தெரியவந்ததாக தங்காக் மாவட்ட மன்றம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. அந்த ராக்கெட்டில் சீன கொடி இடம்பெற்றது தொடர்பாக 2 விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தங்காக் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ரஸ்லான் முகமது தாலிப் தெரிவித்தார். Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Paciapan, pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Lepas saya dengar, saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya submit borang. Tak berapa lama, bukan lama sangat, 10 hari permohonan saya diluluskan. Saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk memajukan saya punya perniagaan. Saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan. Bank Rakyat, bank pilihan anda. ஜோஹர் பாரு ஜாலான் பந்தாயில் தனது காருக்கு வழித்தடத்தை வழங்காததால் ஆத்திரமடைந்த ஆடவர் ஒருவர் தைவான் பெண்ணின் காரை சேதப்படுத்தியுள்ளார். நேற்று மாலையில் அந்த நபரின் துரோக செயலை காட்டும் வீடியோவை எக்ஸ் தளத்தில் போலீஸ் துறை கண்டறிந்ததை அடுத்து இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலானது. கடந்த சனிக்கிழமை அதிகாலை மணி 1:53 அளவில் இந்த சம்பவம் நடந்ததாக தென் ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவ் ஸ்லாமாட் தெரிவித்தார். ஜாலான் பந்தாயில் சந்தேக நபர் ஒருவர் தனது காரை சேதப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட 35 வயதுடைய பெண் ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார்.
அந்த காரின் முன் கதவு, முன் போனட், கூரை, முன்புற கண்ணாடி மற்றும் முன்புறம் பக்கத்தில் உள்ள கண்ணாடி ஆகியவை சேதமடைந்ததாக ரவூப் சலமாட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 38 வயதான ஆடவர் ஒருவர் கடந்த திங்கட்கிழமையன்று புக்கிட் சிஞ்சும் பகுதியில் கைது செய்யப்பட்டார். அந்த சந்தேக நபர் போதைப்பொருள் தொடர்பான 3 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. குற்றவியல் சட்டத்தின் 427வது விதியின் கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக அந்த ஆடவர் டிசம்பர் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 29ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ரவூப் சலமாட் கூறினார். குவாலா தெலங்கானுவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் புதிதாக பிறந்த குழந்தைகளை பராமரிக்கும் வாட்டின் கவனக்குறைவால் பிறந்த 2 தினங்களே ஆன தனது பெண் குழந்தை கீழே விழுந்ததாக இளம் தந்தை ஒருவர் புகார் கூறியுள்ளார். தற்போது 41 நாட்களாகிவிட்ட அக்குழந்தை அச்சம்பவத்திற்கு பிறகு அடிக்கடி வலிப்பு வந்து அவதிப்படுவதாக 24 வயது முகமது ஷரீஃபுடின் மானான் தெரிவித்தார். மஞ்சள் காமாலையால் நவம்பர் 17ஆம் தேதி வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்படும் போது அவரின் குழந்தை தொட்டியிலிருந்து விழுந்திருக்கிறது. 3.3 கிலோகிராம் எடையில் ஆரோக்கியமாக பிறந்த அக்குழந்தை கீழே விழுந்து தலையில் அடிபட்டதில் இருந்து முன்பு போல் இல்லை. இரத்த கசிவுடன் அடிக்கடி வலிப்பு வந்து மருத்துவமனையில் சேர்க்கும் அளவுக்கு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குழந்தை கீழே விழுந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்க்கவும் மருத்துவமனை நிர்வாகம் அனுமதி அளிக்கவில்லை. எனவே வேறு வழியின்றி போலீசில் புகார் செய்திருப்பதாக ஷரீஃபுடின் கூறினார். சாலையின் மேற்பரப்பில் குழந்தையின் தலைப்பட்டதாக தந்தை கூறினாலும் அது கவனக்குறைவால் அல்ல, மாறாக சாலையின் மேற்பகுதி சீராக இல்லாமல் மேடும் பள்ளமுமாக இருந்ததால் துரதிர்ஷ்டவசமாக ஏற்பட்ட சம்பவமே என மருத்துவமனை நிர்வாகம் கூறியதாக கோஸ்மோ ஆன்லைன் செய்தி வெளியிட்டுள்ளது.